2023 செப்டம்பர் மாதம் ஆந்திர பிரதேசம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல நடந்த ஊழல் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நேரம் அவரை நேரடியா ஜெயிலேயே போய் பார்க்கறதுக்காக புறப்பட்ட பவர் ஸ்டாரை அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி வழியிலேயே தடுத்து நிறுத்தினார். இதனால சினிமால காட்ட வேண்டிய அந்த ஸ்டண்ட்டை நடு ரோட்ல செஞ்சு காட்டி ஒட்டுமொத்த அட்டென்ஷனையும் தன்னோட பக்கம் திருப்பினாரு பவர் ஸ்டார் பவன் கல்யாண். சினிமால இருந்து அரசியல் நோக்கி அவருடைய பயணத்துல ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது இந்த இடம் தான். அப்படியே கட் பண்ணி 2024க்கு வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆந்திர பிரதேசத்துடைய துணை முதலமைச்சரா இருக்கிறாரு பவர் ஸ்டார் பவன் கல்யாண். ஒருவேளை ஜெகன்மோகன் ரெட்டி அன்னைக்கு பவர் ஸ்டாரை தடுத்து நிறுத்தாம சந்திரபாபு நாயுடுவை பார்க்க அனுமதிச்சிருந்தா இன்னைக்கு அவர் இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஸ்டாரா வளர்ந்திருப்பார் அப்படிங்கிறது கேள்விதான். ஆனா இந்த வீடியோல நம்ம அந்த கேள்வியை பத்தி பார்க்க போறது கிடையாது. எப்படி ஆந்திர பிரதேசத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாண் பவர்ஃபுல்லான ஒரு அரசியல்வாதியா வளர்ந்து நிற்கிறாரோ அதே போல பக்கத்து மாநிலமான தெலங்கானால ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் அரசியல்வாதிகளுக்கான அச்சுறுத்தலா வளர வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம தயங்காம அடிச்சு ஆடிட்டு இருக்காரு. சோ இந்த வீடியோல நம்ம முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கும் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கும் இடையிலான அந்த பவர் பேட்டில பத்தி தான் பார்க்க போறோம். 2021ஆம் ஆண்டு நடிகர் அல்லு அர்ஜுனுடைய நடிப்புல வெளியான படம் தான் புஷ்பா தி ரைஸ். இந்த படம் நல்ல ஹிட் அடிச்சதை தொடர்ந்து இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு புஷ்பா தி ரூல் அப்படிங்கிற பேர்ல இந்த படத்தோட 2வது பாகம் வெளியாகி இருக்கு. இது வெளியாகிறதுக்கு முன்னாடியே டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு இரவு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சந்தியா தியேட்டர்ல ஒரு பிரீமியர் ஷோவுக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஷோவுக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் ரசிகர்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பாக்குறதுக்காகவே நேர்ல வந்திருக்காரு. இந்த விஷயம் மெல்ல மெல்லமா ரசிகர்கள் மத்தியில கசிய எப்படியாவது அல்லு அர்ஜுனை நேர்ல பார்த்துடணும் அப்படிங்கிற ஆர்வத்துல ஏராளமான ரசிகர்கள் அங்க குவிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஆர்வம் ஒரு கட்டத்துல எல்லை மீறி போகி அது வெறியாக அங்க கூடியிருந்த மக்கள்ல ஒரு பெண் மூச்சடைச்சு உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய 9 வயது மகன் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. இந்த விவகாரம் குறித்து அன்னைக்கே செய்தியாளர்களை சந்திச்சு விளக்கம் கொடுத்த ஏசிபி ரமேஷ்குமார் தியேட்டர்ல அளவுக்கு அதிகமான கூட்டம் இருந்ததும் அடிபட்டு கிடந்த அந்த பெண்ணுக்கு மயக்க நிலையில இருந்த பெண்ணுக்கு யாருமே முதலுதவி அளிக்க கூட முன்வராததும் தான் அந்த பெண் உயிரிழக்க காரணம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருந்தார். இது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு வரப்போறது ஏற்கனவே தியேட்டர் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட கரெக்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் இதனால போதிய நேரமின்மையால அதிகமான போலீசாரை வரவழைச்சு பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையா செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருந்ததாகவும் கூட ஏசிபி ரமேஷ்குமார் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சந்தியா தியேட்டருடைய முதலாளி, மேலாளர் மற்றும் பால்கனி சூப்பர்வைசர் 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாம நடிகர் அல்லு அர்ஜுனும் டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் தொடர்பா டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய சோசியல் மீடியா அதாவது ட்விட்டர் பக்கத்துல ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுல இறந்து போன பெண்ணின் குடும்பத்திற்கு வருத்தம் தெரிவிச்சதோட அந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிப்பதாகவும் வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இந்த சிச்சுவேஷன்ல தான் டிசம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு போன போலீசார் அவரை வந்து அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. அவருக்கு ட்ரெஸ் மாத்த கூட நேரம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாச்சு. ஆனா அந்த கைது தொடர்பான வீடியோக்களை பார்க்கும்போது ஆரம்பத்துல அல்லு அர்ஜுன் ஒரு பச்சை நிற டிஷர்ட் அணிஞ்சிருந்ததும் ஷார்ட்ஸ் அணிஞ்சிருந்ததும் தெரியுது. ஆனா அவரை கைது செய்ய போகும்போது புஷ்பானா ஃப்ளவர் இல்லடா ஃபயர் அப்படிங்கிற அந்த வசனம் அடங்கிய ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு ஏதோ புஷ்பா படத்தோட ப்ரொமோஷனுக்கு போற மாதிரி காவல்துறை வாகனத்துல ஏறி இருக்காரு. இதற்கு பின்னாடி ஒரு சின்ன மெடிக்கல் செக்அப் முடிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் நீதிமன்றம் அவரை 14 நாட்கள் நீதிமன்ற காவல்ல வைக்க உத்தரவிடுறாங்க. அவரை நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போன அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய விவாதமே கிளம்புச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய போலீசார் வந்து தங்களுடைய இயலாமைய தங்களுடைய பாதுகாப்பு குறைபாடை வந்து மூடி மறைக்கிறதுக்காக அல்லு அர்ஜுனை டார்கெட் பண்றாங்க. கூட்டம் அதிகமாக கூடிருச்சு அப்படின்னா அதுக்கு அல்லு அர்ஜுன் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன் வச்சுட்டு இருந்தாங்க. இதற்கிடையில அல்லு அர்ஜுனோட டீம் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தை நாடி அவருக்கான பெயிலையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த பெயில் ஆர்டர் சிறைச்சாலைக்கு போறதுக்கு முன்னாடியே ஈவினிங் டைம் ஆயிட்டனால அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அல்லு அர்ஜுன் வந்து சிறையில இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில அவரை வந்து சிறை அதிகாரிகள் ரிலீஸ் பண்றாங்க. வெளியில வந்த அல்லு அர்ஜுன் நான் ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்ட குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அவரை விஜய் தேவரகொண்டா, கொரட்டலா சிவா, தில் ராஜுன்னு அடுத்தடுத்த சினிமா பிரபலங்கள் போய் சந்திக்க தொடங்கி தங்களுடைய ஆதரவை அவருக்கு தெரிவிச்சாங்க.
இதனால ஏற்கனவே அங்க அல்லு அர்ஜுன் வெர்சஸ் ரேவந்த் ரெட்டி, அதாவது சினிமா நடிகர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒரு மோதல் மாதிரி இந்த சம்பவம் வந்து கட்டமைக்கப்பட்டுருச்சு. இதற்கிடையில அல்லு அர்ஜுன் சந்தியா தியேட்டருக்கு வரப்போறது தொடர்பா சந்தியா தியேட்டர் நிர்வாகிகள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிட்டதா ஒரு லெட்டர் கூட வெளியாகி இருந்தது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ காங்கிரஸ் தலைமையிலான ரேவந்த் ரெட்டி அரசு தான் அல்லு அர்ஜுனை டார்கெட் பண்றாங்க போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருந்தது. இது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி 21ஆம் தேதி அன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. தெலுங்கானா சட்டப்பேரவை கூட்டத்தில் AIMIM கட்சி உறுப்பினர் வந்து சந்தியா தியேட்டர்ல நடந்த சம்பவங்கள் தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்ப, அதற்கு அப்போ காங்கிரஸ் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து எந்திரிச்சு தன்னுடைய பதிலை வந்து கொடுக்கிறார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சந்தியா தியேட்டர்ல ஒரு எக்ஸிட் ஒரு என்ட்ரி மட்டும்தான் இருக்கு. இதனால ஏற்கனவே அந்த தியேட்டர் நிர்வாகிகள் கிட்ட புஷ்பா படத்துடைய நடிகர்கள் யாரும் வர சொல்ல வேணாம் அப்படிங்கிறத அறிவுறுத்தி இருந்ததாகவும், அதையும் மீறி தான் அல்லு அர்ஜுன் வந்து அந்த பிரீமியர் ஷோல வந்து கலந்துக்கிட்டதாகவும் அவர் வந்து விளக்கம் கொடுத்தாரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அல்லு அர்ஜுன் வரும்போது சாதாரணமா வராம ஓப்பன் ரூஃப்ல எந்திரிச்சு நின்று ரசிகர்களுக்கு கை காட்டிக்கிட்டே வந்தனாலதான் கூட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு. आप बिजनेस कर लो, आप पिक्चर निकालो, पैसे कमाओ, सरकार से इंसेंटिव्स ले लो, सब्सिडीज ले लो, स्पेशल प्रिविलेज शूटिंग के लिए जो होना है वो मांगो, पर किसी का हत्या होने के बाद, किसी का जान जाने के बाद, किसी का जान लेने के बाद आज स्पेशल प्रिविलेज मांगे तो ये सरकार में नहीं मिलने वाले। मैं जब तक मैं कुर्सी में रहता हूं तब तक नहीं दे. ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தியா தியேட்டர்ல ஒரு எக்ஸிட் ஒரு என்ட்ரி மட்டும் தான் இருந்தனால உள்ள இருந்த ரசிகர்கள் யாராலையும் வெளியில வர முடியல. வெளியில இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாமே அல்லு அர்ஜுனை பார்க்குற ஆர்வத்தோட அந்த தியேட்டருக்குள்ள அதிகமா புகுந்திருக்காங்க. இதனாலதான் அந்த பெண்மணி வந்து மூச்சடைச்சு உள்ளேயே உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் அல்லு அர்ஜுன் உள்ள உட்காந்து புஷ்பா படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடந்திருக்கு. இந்த நேரத்துல அங்க இருந்த DCP நேரடியா அல்லு அர்ஜுன் கிட்ட போய் பர்சனலா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் சம்பவம் வந்து நடந்துருச்சு, அதனால நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவருக்கு அறிவுறுத்தியும் கூட அல்லு அர்ஜுன் வந்து அங்க கிளம்பாம இருந்ததாகவும், அதெல்லாம் படமெல்லாம் முடிஞ்சு அவர் கிளம்பும் போது கூட திரும்பவும் ரசிகர்களுக்கு கை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் போனாரு அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. தெலுங்கானால படம் எடுங்க, சம்பாதிங்க, அரசு கொடுக்கிற சலுகைகளை அனுபவிங்க, ஆனா இங்க இருக்க மக்களுடைய உயிர்களோட விளையாடினா அதை பார்த்துக்கிட்டு இந்த அரசு சும்மா இருக்காது அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து எச்சரிக்கையா சினிமா கம்யூனிட்டிக்கு வந்து சொல்லியிருக்காரு. 21ஆம் தேதி முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இந்த மாதிரி சட்டப்பேரவையில பேசினதுக்கு பின்னாடி 22ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை வந்து அல்லு அர்ஜுனுடைய ஹூப்ளி ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய வீட்டை நோக்கி ஒரு படை வந்து போய் அவருடைய வீட்டின் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல ஈடுபட்டவங்க உஸ்மானியா யூனிவர்சிட்டியோட ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற தகவல் போகுது. இது தொடர்பா 6 பேர் ஏற்கனவே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த தாக்குதல்ல ஈடுபட்டவங்கள்ல ஒருத்தர் ஏற்கனவே முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரியான ஒரு புகைப்படத்தை BRS கட்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனால அங்க அல்லு அர்ஜுன் வீட்டுல தாக்குதல் நடத்தினவங்க ரேவந்த் ரெட்டியுடைய ஆட்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுந்திருக்கு. டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய இந்த சம்பவம் 23ஆம் தேதி ஆகியும் இன்னமும் விடாம தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. ரேவந்த் ரெட்டிக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் இடையிலான பவர் பேட்டிலா உருமாறிடுமோ அப்படிங்கிறதா அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய அச்சமாக இருக்கு. ஏற்கனவே சினிமால இருந்து வரக்கூடியவர்கள், அதுவும் சவுத் இந்தியால சினிமால இருந்து வரக்கூடிய நடிகர்களுடைய ஆதிக்கம் அரசியல்ல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல ரேவந்த் ரெட்டியுடைய இந்த கடுமையான போக்கு அல்லு அர்ஜுனை உண்மையாகவே அந்த மாநிலத்துக்கான ஐகான் ஸ்டாரா மாத்திருமா அப்படிங்கிற அந்த அச்சம் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.